ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம ப்ரெக்னென்சி பிளானிங் அப்படின்னு வரும்போது நம்ம என்னென்ன விஷயங்களெல்லாம் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, முக்கியமாக நம்ம கன்சிடர் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஓவுலேஷன் விண்டோ, அதாவது ஃபர்டைல் விண்டோ. அதுவும் யாருக்கு அப்படின்னா, பெண்களோட ஃபர்டைல் விண்டோ, அதாவது பெண்களோட ஓவுலேஷன் டே. ஸோ அந்த டைமில் கணவரோடு சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்களால கருத்தரிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணுவோம். பட் நம்ம பெண்களை மட்டுமே கன்சிடர் பண்ணி பெண்களோட ஓவுலேஷன் டே, ஓகே ஓவுலேஷன் டே கண்டிப்பாக இன்றைக்கி சேர்ந்துருக்கணும், அப்போ தான் நம்மளால் கன்சீவ் ஆக முடியும் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணுறோமே தவிர, நம்ம கன்சிடர் பண்ணாத இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆண்களை எந்த நேரத்தில் ஆண்கள் இந்த மாதிரி மனைவியோட சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக கருத்தரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. ஸோ அப்போது ஆண்கள் எந்த நேரத்தில் இந்த மாதிரி சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களால ஈஸியாக கருத்தரிக்க முடியும், எந்த டைமில் அவங்களோட விந்து எண்ணிக்கை, விந்துவோட குவாலிட்டி, அதுக்கப்புறமா விந்துவோட வேகம், இது எல்லாமே அதிகமாக இருக்கும், என்ன தவறுகள் நம்ம செய்யவே கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்னொன்று, எதுக்காக நம்ம ஆண்களுக்கு நம்ம இந்த இடத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆண்களோட அந்த டைமிங்கை ஏன் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆண்களுக்கு டெய்லி அவங்களோட அந்த எப்படி சொல்கிறது, அந்த விந்துக்களோட அந்த எண்ணிக்கை, அந்த கவுண்ட், அப்புறமா பார்த்திங்கன்னா அதோட வேகம், இது எல்லாமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அவங்களுக்கு ஹார்மோன்ஸ் எப்போவுமே ஒரு ஃப்ளக்சுவேட்டாகவே இருக்கும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஃபேட்டிக், டயர்டு, ஸ்ட்ரெஸ், இது எல்லாமே, ஏன்னா ஆஃபீஸ், அந்த மாதிரி ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கலாம், வெளியில் போயிட்டு வர்றதுனால அந்த ட்ராவலாக இருக்கலாம், இல்லை அவங்க பைக் ட்ராவல் ரொம்ப பண்ணுவாங்க, இல்லை கார் டிரைவிங் ரொம்ப பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாடி ஹீட்னால் இருக்கலாம். ஸோ இப்படி அவங்களோட உடல்நிலையில் அன்னன்னைக்கு இப்போ நமக்கெல்லாம் பெண்களுக்கு அப்படி இல்லை. அதாவது பார்த்திங்கன்னா, ஓவுலேஷன் கருமுட்டை வருது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னா அது நல்லாவே இருக்கும். ஆனால் ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளும் அவங்க வெளிவிடுற அந்த விந்துக்களோட தன்மை வேறு வேறு மாதிரி இருக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது அந்தந்த சிச்சுவேஷனை பொறுத்து இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம அதை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஆண்களுக்கு காலையில் 6 மணிலேருந்து காலையில் 9 மணி வரைக்கும், அதாவது மார்னிங் 6 AM to 9 AM வரைக்கும் அவங்களோட டெஸ்டாஸ்டரான் லெவல் ரொம்ப ஹையாக இருக்குமா. அந்த டைமில் விந்துக்களோட வேகம் பீக்கில் இருக்குமா. அந்த டைமில் அவங்களும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக, ஏன்னா நல்லா தூங்கி எழுந்து ஒரு ஃப்ரீ மைண்டடாக இருக்கும்போது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குமா. ஸோ இதனால் அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக கன்சீவ் ஆகிற அளவுக்கு அந்த விந்துவோட குவாலிட்டியும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட்டால் அடுத்து இந்த டைமுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா, ஈவினிங் 6 PM to 9 PM இந்த டைம்லேயும் அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மற்றபடி ஆஃப்டர் 10க்கு அப்புறமா அவங்க பாடி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடும். ஸோ இதனால் அவங்களுக்கு ப்ராப்பரான அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னொன்று செய்யக்கூடாத தவறுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெண்களோட இந்த ஃபர்டைல் விண்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஓவுலேஷனில் எத்தனை முறை சேர்ந்துருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 48 ஹவர்ஸுக்கு ஒரு முறை சேர்ந்துருக்கலாம். அது என்ன 48 ஹவர்ஸ் அப்படின்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கணக்கு வருது, சரியா. ஸோ அதுதான் எப்போவுமே சொல்லுவாங்க ஆல்டர்னேட்டிவ் டேஸில் சேர்ந்துருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு பெஸ்ட் மெத்தட். அது எதுக்காக, பெண்களுக்காக அதை சொல்லலை, அது ஆண்களுக்காக தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அடிக்கடி அவங்க விந்துக்களை வெளியேற்றும் பொழுது அவங்களோட விந்துவில் இருக்கக்கூடிய விந்தணுக்கள் குறைவாக இருக்குமா, அந்த கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குமா, கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அடிக்கடி எஜாக்குலேட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒருவேளை அவங்களுக்கு ரொம்ப நாளாக இதுக்காக ரொம்ப நாளாக சேர்ந்துருக்கவே இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு அதோட குவாலிட்டி குறைஞ்சி போயிடும், அதோட வேகம் குறைஞ்சி போயிடும். ஸோ மாட்ரேட்டாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆல்டர்னேட்டிவாக சேர்ந்துருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் விஷயமா இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அடிக்கடி எஜாக்குலேட் பண்ணாலும் அதனால நமக்கு கவுண்ட் குறைஞ்சிரும், ரொம்ப நாள் எஜாக்குலேட் பண்ணலை அப்படின்னாலும் குவாலிட்டி குறைஞ்சிரும், அதோட வேகம் குறைஞ்சிரும். ஸோ அதனால் நம்ம மாட்ரேட்டாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி ப்ராப்பர் டைமிங்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது.
எப்படி வந்து இதெல்லாமே நம்ம வந்து சரி பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல 7 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் வந்து ஆண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தூக்கமாக தூங்கி எழுந்தாலே அவங்க வந்து பாதி ரீஜெனரேட் ஆகிருப்பாங்க, பாதி ரெஃப்ரெஷிங்காக இருப்பாங்க. அந்த டைமில் அவங்களோட டெஸ்டோஸ்டெரான் லெவல் ஹையாக இருக்கும். மற்ற இந்த விந்து சம்மந்தப்பட்ட பேராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து ஹையாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மார்னிங் டைமும் ஈவினிங் டைமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் டைம். ஸோ அந்த டைமில் உங்களோட ஃபர்டைல் விண்டோவில் நீங்கள் வந்து சேர்ந்துருந்தீங்க, அதாவது உங்களோட ஓவலேஷன் டைமில் சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களை மாதிரி ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.